ஆய் சொன்னாங்களா, கால் வலிக்கு சிம்பிளாக ஈஸியாக ஒரு சின்ன டிப்ஸ் சொல்ல போகிறேன். இது மாதிரி மண் சட்டி வச்சுக்கணும். வேறு சில்வர் பாத்திரத்தில் பண்ணக்கூடாது. இது மாதிரி மண் சட்டி வைக்கணும். இதில் கேக்கு வந்துச்சு. இது நான் 8 வருஷமாக பத்திரமா எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அது யூஸ் ஆச்சு. முதல்ல இது மாதிரி மண் பாத்திரம் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். குழம்பு தாளிக்கிற எண்ணெய் கிடையாது, நல்லெண்ணெய். ஓகே, இப்போ இதில் பாருங்கள், ஒரு 20 பல்லு கிராம்பு நான் இது மாதிரி நல்லா தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். பார்த்தீங்களா, கிராம்பு ஒரு 10 இது மாதிரி நல்லா பொடி செய்து எடுத்துகிட்டு வந்தேன். இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். இதில் தேவையானது 3 பொருள்லாம். இது ஒரு பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு கூட இது மாதிரி ஒன்றும் பாதியாக அடிச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். முட்டி வலிக்கு இது ரொம்ப வேலை செய்யும். நான் ஆல்ரெடி ஒரு முறை இதை யூஸ் பண்ணிட்டேன். அது முடிஞ்சிச்சு. ஒரு வாரத்துக்கு சரி போகிற மாதிரி பண்ணிட்டேன். இது 2வது வாரம். ஏன்னா நம்ம நிறைய டிப் பார்த்துட்டே இருக்கோம். அதில் ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு நல்லா வேலை செய்யும். நான் கிராம்பு பூண்டு போட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இது நல்லா பாயிலிங் ஆகணும். ஒரு 5-10 மினிட்டு இது நல்லா பாயிலிங் ஆன பிறகு அதை இறக்கி வச்சிடணும். நைட்டுக்கெல்லாம் இதை இப்போவே மிஷ்கல் பண்ணக்கூடாது. நைட்டுக்கெல்லாம் இந்த பூண்டும் கிராம்பும் அதிலேயே இருக்கட்டும். அதில் இருக்கிற சாரெல்லாம் எண்ணெயில் வந்துடும். நைட்டு நம்ம படுக்கும்போது நம்மளுக்கு எங்கெல்லாம் வலியோ, கை கால் கழுத்துக்கிட்டு இடுப்பு எங்கெல்லாம் வலிக்குதோ அங்கெல்லாம் இதை போட்டு மெதுவாக அது மாதிரி மசாஜ் பண்ணணும். ஏன்னா இது நல்லா கேட்கும். நம்ம டெய்லி மெடிசின் சாப்பிட்றத விட நேச்சுரலாக நம்மளால் என்ன முடியுமோ அது கொஞ்சமாக ஸ்டெப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இது ஆல்ரெடி லாஸ்ட் வீக் பண்ணேன். கொஞ்சம் நான் ஓரளவுக்கு நல்லா இருக்குது எனக்கு. ஆனால் ஹாஸ்பிட்டலில் கொடுத்து டேப்லெட்ஸ் அவாய்ட் பண்ணி இதை நான் யூஸ் பண்ண ஒரு வாரம் யூஸ் பண்ணேன். இது 2வது வாரம். ஆனால் நான் ஏதாச்சும் வீடியோ போட்டேன்னா ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுவேன். அது ஓகே நல்லா வந்துச்சுன்னா அப்புறமா தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இது எல்லோரும் பார்ப்பாங்க. கொஞ்சம் பேர் நம்ம செய்கிறத பார்த்து அவங்க கூட ஐயோ நம்மளுக்கு கால் வலியே நம்ம கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இது ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. பூண்டு அப்புறமா தீந்துடும். லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் கேஸு. நீங்கள் இப்படி வச்சு நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 5-10 மினிட்டுக்கு கொதிச்ச பிறகு இதை அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சில்லுன்னு ஆன பிறகு நைட்டு நம்ம படுக்கும்போது தான் தேய்ச்சிக்கணும். கொஞ்சம் வெதப்பான தண்ணியில் முதல்ல கால் துடைச்சிட்டு அப்புறமா இதை பூசிங்க. உங்களுக்கு கூட நல்லாயிடும். நிறைய பேர் ஆம்பளைங்களை விட பொம்பளைங்க தான் வீட்டில் வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களை மாதிரி நான் கூட கஷ்டப்படுறேன். இந்த 24 வருஷத்தில் இப்போ ஒரு 4 வருஷமாக தான் ரொம்ப கால் வலிக்குது. இத்தனை வருஷமாக தெரியல எனக்கு. ஆனாலும் நான் மெடிசின் சாப்பிடாம வீட்லேயே சின்ன டிப்பாக யூஸ் பண்ணுறேன். அதனால் நான் செய்துட்டு உங்களை கூட சொல்கிறேன். அதனால் என் வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்க. என்னுடைய யூடியூப் சேனலில் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நல்ல யூஸ் பண்ண வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? பாய். என் யூடியூப் சேனல் பாரதி நரசாபுரம். ஓகேவா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கிங்க. நான் நல்ல வீடியோ நாளைக்கு ஏன்னா நாளைக்கு என்ன வீடியோ போட போகிறேன்னா, முட்டி வலிக்கு முட்டியில் வீக்கம் இருக்கும் நிறைய பேருக்கு. அது அவங்க படிக்கட்டு இறங்கும்போது நிறைய வலிக்கும். அது நம்ம இந்தியாவில் இல்லாமல் வெளிநாட்டில் கூட அது கடிக்குது. நான் அது நாளைக்கு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். நான் ஆல்ரெடி 2 முறை செய்தேன். எனக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குது. ஆனால் நீங்கள் கூட யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? எல்லோரும் சாப்பிட்டு தூங்குங்க. ஏன்னா எனக்கு கூட இப்போ 9 ஆயிடுச்சு டைமு. இதை செய்துட்டு நான் கூட ரூமுக்கு போயிட்டு போகிறேன். பாய் சொந்தங்களா. குட் நைட் எல்லாருக்கும். இதான் பார்த்தீங்களா, கொதிக்குதா? இது நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா இந்த பூண்டு கிராம்பு என்ன ஆகும்னா தீந்துடும். இது குழம்பு கிடையாது, எண்ணெய். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி தீ பிடிக்காமல் இப்படி கரண்டிகிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட் கழித்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டோம். அப்புறமா நைட்டெல்லாம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அந்த பூண்டில் இருக்கிற அந்த சத்துக்களெல்லாம் எண்ணெயில் இறங்கும். நாளைக்கு ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா இப்படி பிழிஞ்சிங்க. ஒரு சின்ன பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. நைட்டில் டெய்லி படுக்கும்போது கொஞ்சம் தேய்ச்சிங்க. ஓகேவா?
உங்களுக்கு கால் கால் கை எந்த இடத்துலலாம் வலிக்குதோ அங்கெல்லாம் பூசிக்கலாம். ஏன்னா முக்கியமாக வந்து நம்ம வீட்டாண்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம வீட்டில் எல்லா பொருளும் இருக்கும், ஆனால் அது வந்து நம்மளுக்கு தெரியறதில்ல. ஒன்று ஒன்றா நம்ம யூஸ் பண்ணுறப்ப தான் அதனுடைய நன்மைகள் நம்மளுக்கு தெரியும். அதனால் நீங்கள் கூட யூஸ் பண்ணி பாருங்கள். பாய் சொன்னாங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.